ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டாக தமிழில் வெளியான சரண்டர் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சேர்ந்தவங்க எல்லாரும் ஓட்டுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் லைசன்ஸ்டு கன் எல்லாம் வச்சிருக்கவங்க அவங்களோட கன்னை ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுறதுக்காக ஒரு நியூஸையும் வெளியிட்டிருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ புகழ்னு ஒரு ட்ரெயினி போலீஸை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ சென்னையில் இருக்க ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயினியா ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே ஸ்டேஷன்ல இப்போ பெரியசாமின்னு ஒரு ரைட்டரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு ஆக்டர் மன்சூர் அலிகான் அவரோட லைசன்ஸ்டு கன்னை ஸ்டேஷன்ல சரண்டர் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதே சமயம் அந்த ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ லேடிக்கு இப்போ ஒரு கேஸ் வருது. அதாவது மினிஸ்டர் மீட்டிங் நடத்தின கூட்டத்தில் ஏதோ ஒரு லேடி அவங்களோட செருப்பை மினிஸ்டர் மேல தூக்கி வீசியிருக்காங்க. அந்த லேடியை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு பொறுப்பு தான் இவங்க கிட்ட வருது. ஸோ அதனால அந்த எஸ்ஐயும் அந்த ஸ்டேஷன்ல புதுசா ட்ரெயினியா ஜாயின் பண்ணியிருக்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு மினிஸ்டர் மேல யாரு செருப்பு வீசினாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது இந்த எஸ்ஐ லேடியும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போறாரு. அந்த நேரத்துல அங்க ஒரு அம்மா அவங்களோட குட்டி பையனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு குடிகாரன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்டை கேட்டு அந்த எஸ்ஐயும் நேர ஹோட்டலுக்குள்ள போயிட்டு அந்த குட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த அவனோட அம்மாவை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. உடனே நம்ம ஹீரோவும் இல்ல மேடம், இவங்க மேல எந்த தப்பும் இல்லை, அந்த குடிகாரன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாரு. ஆனா நம்ம எஸ்ஐயோ, டே நீ புதுசா தானே இந்த ஸ்டேஷன்ல ட்ரெயினியா ஜாயின் பண்ணிருக்க, ஆனா நான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின்டா எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, பேசாம என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ கனகுன்னு ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இவன் சென்னை சிட்டிலேயே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்கான். அவனுக்குன்னு ஒரு பெரிய ரவுடி கும்பலையும் செட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த லீடர் இந்த கனகு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக பணப்பட்டுவாடா பண்ண சொல்றாரு. ஸோ அந்த பொறுப்பை இந்த கனகு பண்றாரு. அப்படி அவன் சென்னை சிட்டியில் இருக்க எல்லா ஏரியாலையுமே இப்போலாம் பணம் பட்டுவாடா பண்ணிட்டான்னா தன்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில இந்த கனகுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதனால பொறுப்புக்கு ஆசைப்பட்டு இந்த கனகவும் ஈக்குவலா சென்னை சிட்டியில் இருக்க ஒவ்வொரு ஏரியாக்குமே பணத்தை பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கனகுக்கு ஒரு அண்ணனும் தம்பியும் இருக்காங்க. கனகோட அண்ணன் கனகு கூட இந்த ரவுடிசம் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனோட தம்பி இவன் கூட சேர்ந்து இந்த தொழிலை பண்றதுல அவன் சின்ன சின்னதா ட்ரக்ஸ் பிஸ்னஸ், கன்னெல்லாம் வாங்கி பிஸ்னஸ் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இப்போ இவங்க சோழிங்கநல்லூருக்கு 10 கோடி பணம் பட்டுவாடா பண்ண வேண்டியது இருக்கு. அந்த காசை இவங்களோட ஆளான வர்கீஸ் மூலமா ஒரு போலீஸ்காரரான வில்லியம்ஸ் கிட்ட ஒப்படைக்க போறதா பேசிக்கிறாங்க. இந்த போலீஸை வச்சு இவங்க காசை கொடுத்து அமிச்சா மட்டும்தான் செக் போஸ்ட்டை ஈஸியா இவங்களால கடக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வில்லியம்ங்கிற போலீஸ் கிட்ட இவங்க 10 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்புறாங்க. அவரோட ஜீப்ல இவங்க கொடுத்த காசை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போது வழியில பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்ப அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அந்த மன்சூர் அலிகான் ஆக்டர் அவரோட கன்னை கொண்டு வந்து ரைட்டர் பெரியசாமி கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அவர் அந்த கன்னை சேஃபா செக் பண்ணி லாக்கர்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த எஸ்ஐ லேடியும் அந்த ரைட்டர் கிட்ட போயிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதாவது இந்த எஸ்ஐ லேடிக்கு இந்த ரைட்டர் மேல ஏதோ கோபம் இருக்க போல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனிப்பட்ட கோபத்தை தான் அவங்க இப்போ ஸ்டேஷன்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால டென்ஷன்ல நம்ம ரைட்டரும் அவரோட கையில இருந்து அந்த கன்னோட வெளியே வராரு. அந்த நேரத்தில் அங்க இருந்த இன்னொரு கான்ஸ்டபிளும், சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, தண்ணியை குடிங்க முதல்ல அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்கிறாரு. அதனால இந்த ரைட்டரும் அவர் கையில இருந்த கன்னை அங்க இருந்த டேபிள் மேல வச்சுட்டு அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கன்னை அவர் அந்த டேபிள்ல வச்சதையே மறந்துட்டு அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற குழாயில ஒரு ஹிந்திக்கார லாரி டிரைவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் அங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஸ்டேஷனுக்குள்ள எட்டி பார்க்கறான். அங்க டேபிள்ல கன் இருக்கிறது இவனுக்கு தெரியுது. ஸோ அதனால அந்த கன்னை அவன் கையை விட்டு எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேஷன்ல உள்ள ஒரு கான்ஸ்டபிள் அப்ப திடீர்னு டாய்லெட்ல இருந்து வெளியே வராரு. ஆமா, யாரு நீ, எதுக்காக இங்க வந்தேன்னு விசாரிக்கும் போது இல்ல சார், வெளியில இருக்கிற டீ கடைக்காரர் தான் இங்க போய் தண்ணி பிடிச்சுக்குப்பான்னு சொன்னாரு, அதனால தண்ணி பிடிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி சீக்கிரமா தண்ணியை பிடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்லி கான்ஸ்டபிளும் அனுப்பி விடுறாரு. ஸோ அதனால இப்ப அந்த ஹிந்திக்காரனும் அங்க இருந்து தண்ணி பிடிச்சிட்டு கிளம்பி போறான். இப்போ ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. ஸ்டேஷன் வாசல்ல இந்த எஸ்ஐ லேடி ஒரு அம்மாவையும் அவங்களோட குட்டி பையனையும் நைட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள காலையில வரைக்கும் ஸ்டேஷன்லேயே தான் வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்ததும் அவங்கள பார்த்துட்டு ஆமா இவங்க யாரு, இவங்களை எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு விசாரிக்கும் போது இந்த எஸ்ஐ லேடியும், சார் நேற்றுக்கு மினிஸ்டரோட மீட்டிங்ல செருப்பு தூக்கி வீசினது இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மாவோ இன்ஸ்பெக்டர் கிட்ட இல்ல சார், இவங்க பொய் சொல்றாங்க, நான் அந்த மாதிரி எதுவும்
எதுவுமே பண்ணல. நான் என்னோட பொழப்புக்காக வேலைக்கு போயிட்டு தான் நைட்டு வந்துகிட்டு இருந்தேன். இவங்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்ன புடிச்சு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொன்னது உண்மைன்னு இந்த இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. அதனால இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த எஸ்ஐ லேடி கிட்ட, மினிஸ்டர் மேல செருப்பு வீசின பொம்பளைய கூட்டிட்டு வர சொன்னா ரோட்ல போற ஏதாவது ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வருவியா? ஒழுங்கு மரியாதையா அந்த அம்மாவை இங்க இருந்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இப்போ அந்த அம்மாவை அங்க இருந்து ரிலீஸ் பண்றாங்க. அங்க கட் பண்ணா இப்ப வில்லியம்ங்கிற போலீஸ் பணத்தை கொண்டு போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு இல்லையா? அவரை பாக்குறதுக்காக இப்ப இந்த கனகு வந்திருக்காரு. நான் உன்கிட்ட கொடுத்து விட்ட 10 கோடி ரூபாய் காசு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நீங்க கொடுத்த காசை நான் கொடுக்கறதுக்காக போகும்போது எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வண்டியில இருந்த பண பேக்கையும் காணோம் அப்படின்னு சொல்றாரு இந்த வில்லியம்ஸ். இதோ பாரு, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. நாளைக்குள்ள என்னோட காசு என் கைக்கு வரலன்னா உன்னோட ஃபேமிலி இந்த ஊர்லயே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த வில்லியம்ங்கிற ஆபீசரை இந்த கனக மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். அங்க கட் பண்ணா இப்ப ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரும் ரைட்டர் கிட்ட ஆக்டர் மன்சூர் அலிகான் கன்னை ஒப்படைச்சாரா. அந்த கன்னை எடுத்துட்டு வாங்க செக் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதனால ரைட்டரும் லாக்கர்ல போய் அந்த கன்னை எடுத்துட்டு வரதுக்காக போறாரு. அங்க போய் பார்த்தவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா லாக்கர்ல இருந்த கன்னை காணோம். அப்ப இன்ஸ்பெக்டரும் என்னாச்சு கன்னுங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, சார் நான் அந்த லாக்கர்ல கன்னை வச்சேன் சார், ஆனா இப்ப கன்னை காணோம் அப்படின்னு சொல்றாரு. எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹையர் ஆஃபீஷியல்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. சோ அதனால நாம இதை பெரிய பிரச்சனை பண்ணாம டைரக்டா கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த நேரத்துல ரைட்டரும், சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு இன்னும் சர்வீஸ் 6 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆயிடுவேன், என்னோட பசங்க வேற படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல ஏதாச்சும் தேவையில்லாம பிரச்சனை வந்தா என்ன பாதிக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. 4 நாள்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த காணாம போன கன்னை ஆக்டர் மன்சூர் அலிகான்ட்ட இவங்க கொடுத்தாகணும். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா இந்த கன்னை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டரும், சரி ஓகே, நீயே இந்த கேஸை அன்அஃபிஷியலா ஹேண்டில் பண்ணு, நம்ம ஸ்டேஷன்ல இருக்கவங்கள தவிர வெளியில இருக்க யாருக்குமே இந்த நியூஸ் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த ஸ்டேஷன்ல யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த ஹிந்திக்காரன் அந்த ஜன்னல் பக்கத்துல இருந்த குழாயில தண்ணி புடிச்சிட்டு போன தகவலை சொல்றாரு. அதனால நம்ம ஹீரோ இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாரு. இப்படி இவங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த கனகோட தம்பி இல்லீகலா கன் பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து கன் வாங்குறதுக்காக திருச்சியில இருந்து ஒரு கேங்கை சேர்ந்தவங்க வராங்க. இந்த கேங்கோட லீடரோட பேரு குழந்தை. இவரு அவரோட ஊர்ல பயங்கர பெரிய கேங்ஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்து இந்த கனகோட தம்பி கிட்ட இருந்து இல்லீகலா கன்னு வாங்கிட்டு போறதுக்காக டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த குழந்தைங்கிறவரு திருச்சியில இருந்து சென்னையை நோக்கி கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆகுது. அவங்களோட வண்டியில இருக்கிற ஸ்டெப்னி டயருமே நல்லா இல்ல. சோ அதனால எப்படியாவது அதை மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டே இவங்க டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த கனகோட தம்பியும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போதையில அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல போய்கிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோ அண்ட் டீம் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டர் பெரியசாமியும் அங்கதான் இருக்காரு. இப்போ இவன் அங்க வந்ததும் அந்த ரைட்டரும் இவன் கிட்ட வந்து ஊதுன்னு சொல்றாரு. உடனே அவனும், ஹே போலீஸ், என்ன ஊத சொல்றியா, நான் யார் தெரியுமா, நான் கனகோட தம்பி அப்படி அவன் ஓவரா இந்த ரைட்டர் கிட்ட பேசுறான். அந்த நேரத்துல இந்த ரைட்டரும், கனகோட தம்பினா நீ என்ன பெரிய இவனா, குடிச்சிட்டு தேவையில்லாம வண்டி ஓட்டிட்டு வர, என்னவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லி அவனோட பைக்கோட கீயை எடுத்துட்டு போறாரு. உடனே இந்த கனகோட தம்பியும் அவனோட அண்ணனான கனகுக்கு கால் பண்ணி, என்ன இங்க போலீஸ்காரன் ஒருத்தன் பிடிச்சு வச்சுட்டான், ஒன்ன வேற தேவையில்லாம இழுக்கிறான், அதனால என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி போனை கொடுக்கறான். இந்த கனகு வேற அந்த சென்னை சிட்டிலேயே பெரிய ரவுடியா இருக்கான். சோ அதனாலவே அவனுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும் பாத்தீங்களா. அதனால இந்த போலீஸ்காரங்களும் அந்த கனகுக்கு பயந்துகிட்டு அவனோட தம்பி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவன் அப்படி கிளம்பி போகும்போது நம்ம ரைட்டரை பார்த்து, ஹே போலீஸ், என்கிட்டயே நீ பிரச்சனை பண்ணிட்டே இல்லையா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டரோட வாக்கி டாக்கியை எடுத்துட்டு அங்க இருந்து போறான். அங்க கட் பண்ணா இப்போ ஸ்டேஷன்ல ஸ்டார்டிங்ல ஒரு அம்மாவையும் பையனையும் அந்த எஸ்ஐ லேடி பிடிச்சி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த அம்மா இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்க கான்ஸ்டபிளோ, இப்ப எல்லாம் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியாதுமா, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இருக்கிற பிரச்சனைல நீ வேற ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லி திட்டி அவங்களும் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இந்த ரைட்டரோட வாக்கி டாக்கிய அந்த கனகோட தம்பி எடுத்து வச்சிருப்பான் இல்லையா, அதை வாங்குறதுக்காக இந்த ரைட்டர் போறாரு. அதே சமயம் இந்த ரைட்டர் கனக பத்தி அவன் என்ன பெரிய இவனா அந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. அதை அந்த
அந்த கனகோட தம்பி வீடியோ ரெக்கார்டா எடுத்து அவனோட அண்ணனான கனகு கிட்ட போட்டு காட்டும்போது அவனுக்கு இந்த ரைட்டர் மேல பயங்கரமா கோபம் வருது. அதனால அந்த வாக்கி டாக்கிய வாங்க வந்த இந்த ரைட்டரை இந்த கனகு அவரோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கழட்டி ஹாஃப் நியூட்ல நிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கனகோட தம்பி அந்த ரைட்டரை பயங்கரமா அடிச்சிருக்கான். அவர் ஒரு போலீஸா இருந்ததுக்கு அப்புறமா கூட அவரால் அவனை திரும்ப அடிக்க முடியல. ஏன்னா அந்த கனகு அவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருக்கான். அதுக்கப்புறமா இந்த கனகுவும் ரைட்டர் கிட்ட போயிட்டு, கனகுனா பெரிய இவனான்னு சொல்லி கேட்குறியா? இப்போ தெரியுதா கனகுனா யாருன்னு? என்னோட தம்பி ஆனதுனால உன்னோட யூனிஃபார்மோட விட்டான். இதுவே நானா இருந்திருந்தா உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம கழட்டி விட்டுருப்பேன். இதுக்கப்புறமா என் பக்கம் வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டரை மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறானுங்க. இந்த கனகுக்கு அவர் போலீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் கூட பயமே இல்லை. அன்னைக்கு நைட்டே இந்த ரைட்டரும் நம்ம ஹீரோ கூட உட்காந்து நல்லா சரக்கடிச்சு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த வேலை கிடைச்சப்போ நான் எவ்வளோ பெரிய கனவுகளோட இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தேன்னு தெரியுமா? ஆனா அத்தனை பேர் முன்னாடி அவன் என்னை அடிச்சு அசிங்கப்படுத்தினப்போ என்னால அவனை எதுவுமே பண்ண முடியல. நியாயப்படி நான் அவனை திருப்பி அடிச்சிருக்கணும். என்னதான் நான் ஒரு போலீஸா இருந்தாலும் நான் ஒரு அப்பாவும் கூட. என்ன நம்பி எனக்குன்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. என்னோட மனசுல அவனை அடிக்கிறதுக்கான தைரியம் இருந்தாலும் என்னோட உடம்புல அந்த தைரியம் இல்ல. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தான்னா எனக்கு சப்போர்ட்டா அவன் கேட்டிருப்பான்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாரு. என்னோட அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன். இங்க வாழ்றதுக்கு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் வச்சுட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வாழணும்னா வஞ்சகமும் தந்திரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் உன்னை சுத்தி நடக்கிற ஆட்டத்தை உன்னால ஆட முடியும். அதை நீ தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கலனா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிற மாதிரி ஒரு நாள் நீயும் நிப்ப. அதனால நீ தந்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த ரைட்டருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்போ இந்த கனகு அவனோட ஆட்களை அனுப்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க வில்லியம்ங்கிற ஆபீசர் கிட்ட பணம் என்னாச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அதனால அவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அவரை அங்க காணோம். அதனால அந்த வில்லியமோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்கேயும் அவரை காணோம். இப்பதாங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. நம்ம கனகு 10 கோடி ரூபாய் காசை நம்பிக்கையோட அவனோட அடியாளான வர்கீஸ் கிட்ட கொடுத்து அந்த வில்லியம்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பான் பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் தான் இந்த மொத்த காசையுமே ஆட்டைய போட்டது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கார் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பிளானை போட்டு ஆக்சிடென்ட்ல அந்த காசை காணாம போன மாதிரி வெளியே சொல்லலாம்னு சொல்லி பிளானை போட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வர்கீஸ் கிட்ட கால் பண்ணி காசை எடுத்துட்டு போக இந்த வில்லியம் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த வர்கீஸும் காசை எடுத்துட்டு போய் வில்லியமோட வீட்டில் வச்சிருக்காரு. இது எல்லாமே இவங்களோட பக்காவான பிளான். அதுக்கப்புறமா அவங்க கனகு கிட்ட நான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு சுயநினைவு இல்லாம போயிட்டு அதனால காசை காணோம், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி இருப்பாங்க. இப்ப இந்த வர்கீஸும் வில்லியமோட வீட்டுக்கு வந்து இந்த காசுல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு இதுல எந்த காசும் தர முடியாது, எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பைய அவரோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு அந்த வர்கீஸை அவரோட வீட்டுக்குள்ளேயே பூட்டி போட்டுட்டு தப்பி போறாரு. அந்த நேரத்துல தான் கரெக்டா இந்த கனகோட ஆட்கள் அந்த வில்லியமை தேடி அவனோட வீட்டுக்கு அங்க வர்றாங்க. இங்க வீட்டுக்குள்ள அந்த வர்கீஸ் மாட்டியிருக்கான். வெளியில கனகோட ஆட்கள் நிக்கிறாங்க. அப்படி இந்த கனகோட ஆட்கள் இந்த வர்கீஸை அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. அவன் கிட்ட பயங்கரமா அடிச்சு விசாரிக்கும் போது அவனும் எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட எந்த காசும் இல்ல, எல்லா காசையுமே அந்த வில்லியம்ங்கிற ஆபீசர் தான் எடுத்துட்டு போனாரு, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறாரு. ஆனா இந்த கனகு என் கூடவே இருந்து எனக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்றியா அப்படின்னு கேட்டு அவனை அங்கேயே கழுத்தெடுத்து கொலை பண்ணிடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அந்த ரைட்டர் சொன்னதை கேட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவெடுத்திருப்பார் இல்லையா? அதனால அவரை அசிங்கப்படுத்தின அந்த கனகோட தம்பிய பழி வாங்கணும், அவனை எப்படியாவது வெளுத்து வாங்கணும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த கனகோட தம்பி பயங்கர சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். தன்னோட தம்பி அந்த ரைட்டரை அசிங்கப்படுத்தினதுனால அவங்க தான் தன்னோட தம்பியை இந்த மாதிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லி யோசிச்சு அந்த ரைட்டரை கூட்டிட்டு வர்றதுக்காக இவங்க சொல்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோட ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சார் அந்த கனகோட தம்பியை ஒருத்தன் பயங்கரமா அடிச்சு போட்டிருக்கான் சார், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சீரியஸா சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அதை கேஷுவலா அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுலயே அவருக்கு சந்தேகம் வருது. சார் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோவும் ஆமா நான் தான் பண்ணேன், நம்மளோட அப்பாவை ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா நாம சும்மா விடுவோமா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்,
ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்னு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வரல. என்னோட அப்பா டீ கடை வாசல்ல டீ ஷாப் போட்டிருந்தாரு. அவருக்கு ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்து தன்னோட பையனை எப்படியாவது போலீஸ் ஆக்கணும்னு சொல்லி பயங்கர ஆசை. அப்படி அவர் என்ன சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலேயே எனக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசை வந்துருச்சு. அப்படிதான் அவரு என்கிட்ட இதையெல்லாம் சொல்லி சந்தோஷமா பேசிட்டு படுத்தவரு காலையில எந்திரிக்கவே இல்லை. அப்பாங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அவர் ஒரு நம்பிக்கை. அவர் சொன்ன வார்த்தைகள் என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. நேத்தைக்கு அந்த ரைட்டர் பெரியசாமி பேசும்போது ஒண்ணு கவனிச்சியா? எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்திருந்தானா கண்டிப்பா எனக்காக அவன் தட்டி கேட்டிருப்பான்னு சொல்லி அவரு கேட்டாரு இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அங்க கட் பண்ணா இப்போ இந்த கனகோட ஆட்கள் அந்த ரைட்டர் பெரியசாமியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்த ரைட்டரும் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றாரு. உடனே இந்த கனகவும், டேய் என்னோட தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னோட குடும்பத்துல இருக்க யாரும் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம ரைட்டர் தான் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. ஒரு பக்கம் அந்த ஆக்டர் மன்சூர் அலிகானோட கன்னு காணாம போயிருச்சு. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அவங்க அந்த கன்னை கண்டுபிடிச்சாகணும். இன்னொரு பக்கம் இந்த கனகோட தம்பியை இந்த மாதிரி யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க. அந்த பிரச்சனை இவரோட தலையில வந்து விழுந்துருச்சு. சோ அதனால இப்ப ரைட்டர் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இந்த கனகோட தம்பி கிட்ட கன்னு வாங்குறதுக்காக திருச்சியில இருந்து ஒரு கேங்ஸ்டர் அவங்களோட மக்கரான கார்ல வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களோட கார்ல டயரும் சரியில்லை, ஸ்டெப்னியும் சரியில்லை. அதனால வழியில அவங்கள மாதிரியே ஒரு காரை நிறுத்தி விட்டுருக்கிறத இவங்க பாக்குறாங்க. சோ அதனால இவங்க மெதுவா அந்த கார்ல இருந்த ஸ்டெப்னி டயரை தூக்கி இவங்களோட காருக்குள்ள போட்டுட்டு இவங்களோட கார்ல இருந்த ஸ்டெப்னி டயரை அந்த காருக்குள்ள தூக்கி போட்டுட்டு போறாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த கன்னு காணாம போன கேஸ்ல ஒரு ஹிந்திக்கார லாரி டிரைவரை தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அவன் இப்போ போலீஸ்காரங்க கிட்ட மாட்றான். அவனை பிடிச்சி வச்சு பயங்கரமா அடிச்சு துவச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனும் என் கிட்ட கன் இல்ல, நான் கன் எடுக்கலன்னு சொல்லிடுறான். அதே சமயம் அந்த பக்கம் இப்ப இந்த கனகவும் அவனோட ஆட்கள் கிட்ட அந்த வில்லியம்ங்கிற ஆபீசர் தப்பிச்சு போயிருப்பார் இல்லையா? அவரை பிடிக்க முடியல. சோ அதனால அவரோட பொண்ணு இங்க ஊர்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பா. அந்த பொண்ணை கடத்துறதுக்கு ஆட்களை அனுப்பி விடுறான். அது மட்டும் இல்லாம தன்னோட தம்பியை அடிச்சதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த ரைட்டரா தான் இருக்க முடியும். சோ அதனால அவரையும் நாம தூக்குவோம் அப்படின்னு சொல்லி அவரை தூக்குறதுக்காகவும் ஆட்களை அனுப்புறாரு. இப்போ இந்த கனகோட ஆட்களும் வில்லியமோட பொண்ணுக்கு பதிலா அவளோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த வில்லியமோட பொண்ணோட போனை அவளோட ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அதை வச்சு தெரியாதனமா இவ தான் வில்லியமோட பொண்ணுன்னு சொல்லி இவங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவர் பொண்ணோட போன் மூலமா அந்த வில்லியம் கிட்ட இந்த கனகு கால்ல பேசுறான். என்ன சார், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, என்ன எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த கனகு கேட்கும்போது, என்னோட பொண்ணை என்ன பண்ண, என்னோட பொண்ணு எனக்கு வேணும், அவளை எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த வில்லியம்ங்கிற ஆபீசர் தன்னோட பொண்ணை தான் இவங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாரு. ஏன்னா பொண்ணோட போன்ல இருந்து தானே இவங்க கால் பண்ணியிருக்காங்க. அதனால உடனே இந்த கனகும், உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், நீ எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லு, 10 நிமிஷத்துல என்னோட ஆட்கள் அங்க வந்துருவாங்க. இப்ப மட்டும் உன்னோட போலீஸ் புத்தியை நீ காட்டணும்னு நினைச்சேன்னா உன்னை கண்டிப்பா கொன்னுதான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப அந்த வில்லியமும் அவர் இருக்க லொகேஷனை சொல்றாரு. அதனால கனகோட அடி ஆட்கள் அவரை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அந்த கேப்ல இப்ப இந்த வில்லியம்ங்கிற ஆபீசரும் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, இதோ பாரு, இன்னும் 1 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு வரலனா நீ கமிஷனர் ஆபீஸுக்கு போயிட்டு கனகங்கிறவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணு, எனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் அவன் தான் சொல்லி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ இந்த கனகோட அடி ஆட்கள் அந்த வில்லியம்ங்கிற ஆபீசரை அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவரும் அங்க வந்து என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. முதல்ல என்னோட பணம் எங்கன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தான் உன்னோட பொண்ணை உன்கிட்ட காட்ட முடியும்னு சொல்றாரு. ஆனா அந்த கேப்ல அந்த பொண்ணு அங்கிருந்து வெளியே வந்து, அங்கிள் என்ன காப்பாத்துங்க, உங்களோட பொண்ணுன்னு நினைச்சே இவங்க என்ன இங்க கடத்தி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி காத்துறா. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த வில்லியம்ங்கிற ஆபீசருக்கு கொஞ்சம் நிம்மதியா வருது. ஏன்னா தன்னோட பொண்ணை இவங்க கடத்தலங்கிறது அவருக்கு தெரிய வந்துருச்சு. இதோ பாரு கனகு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல, நான் மயக்க நிலைக்கு போயிட்டேன், கண் விழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி கதையை உருட்டி விடுறாரு. ஆனா இந்த கனகோ, இதோ பாரு, நடந்த எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, அந்த வர்கீஸ் மொத்த உண்மையும் சொல்லிட்டு தான் கையில செத்து போனா, ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நீ என்ன மிரட்டுறியா? நான் ஒரு போலீஸ்காரன், இப்ப கூட என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், இன்னும் 1 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போகலைன்னா கண்டிப்பா கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து உன்னை பிடிக்கிறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. கடுப்பான கனகும், போலீஸ்னா நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா அடிச்சு ஒரு பெரிய ராட் எடுத்து அவனோட நெஞ்சிலேயே குத்தி அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறான். அதே சமயம் இந்த வில்லியமோட ஒய்ஃபும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி பார்த்தா அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கும் போது அவரை பாக்குறதுக்கு கனகுன்னு ஒருத்தன் வந்தான், அவனாலதான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு இந்த கனகு அந்த வில்லியம்ங்கிற ஆஃபீஸரை கொலை பண்ணது தெரிய வந்துச்சு. ஸோ அதனால ஒரு போலீஸே அவன் கொலை பண்ணியிருக்கான், இதுக்கு மேல அவனை நாம சும்மா
சும்மா விட்டா சரியாகாது. நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கனக என்கவுண்டர் பண்ணிரலாம்னு சொல்லி இப்ப போலீஸ்காரங்க முடிவெடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப இந்த கனகு ரைட்டர தூக்கிட்டு வர அவனோட ஆட்கள் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா? அவங்களும் இப்ப ரைட்டர அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரைட்டரும் அவன்கிட்ட நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், நான் பண்ணல. நியாயப்படி பார்த்தா நான் தான் அவனை அப்படி அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கடுப்பான அந்த கனகவும் அந்த ரைட்டரை பயங்கரமா அடிச்சு தள்ளி விடுறாரு. இதனால அவருக்கு தலையில அடிபடுது. இப்ப அவரையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. அதே சமயம் இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த ரைட்டரை கனகோட ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கங்கிற தகவல் கிடைக்குது. அதனால அந்த ரைட்டரை காப்பாத்துறதுக்காக கனகோட இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ போறாரு. அங்க நம்ம ஹீரோக்கும் அந்த கனகுக்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டோட முடிவுல அவங்க அந்த ரைட்டரையும் காப்பாத்துறாங்க. அந்த வில்லியமோட பொண்ணுன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டை கடத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ணையுமே அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த ரைட்டருக்கு அவரோட தலையில அடிபட்டதுனால இப்ப அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்காக கொண்டு போறாங்க. அதே சமயம் அந்த கனகோட தம்பியையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவன் அங்க இறந்து போயிட்டான்னு சொல்லி டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்கிற நாள் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோ எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டாரு. அப்படி கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உடனடியா நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப ஸ்டேஷனுக்கு வராரு. அதே சமயம் அந்த ரைட்டரையும் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ரைட்டரையும் ஒரு கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வரும்போது தேவையில்லாம நிறைய பிரச்சனைல நான் மாட்டிட்டேன். இதுல வேற அந்த கனகோட தம்பியை யாரோ அடிச்சு அவன் செத்தும் போயிட்டான். அதுக்கும் நான் காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த கான்ஸ்டபிளும் சார் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. உங்களோட பையனா நினைச்சுதான் அவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறத்துல இருந்து இந்த ரைட்டர் நம்ம ஹீரோவை அவரோட பையனா பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ரைட்டரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு கண்ணை கட்டி இதுதான் தொலைஞ்சு போன கன்னான்னு கேட்கும்போது அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்போ ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. இந்த கன்னை யார் எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த எஸ்ஐ லேடி ஒரு அம்மாவையும் அவங்களோட சின்ன பையனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த அம்மாவோட அந்த குட்டி பையன் தான் இந்த கன்னை எடுத்துட்டு போயிருப்பான். அன்னைக்கு நைட்டு அவன் வீட்டுக்கு வந்ததும் அவன் கண்ணை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறத அவனோட அம்மா பார்த்துட்டு டே இந்த துப்பாக்கி உன்கிட்ட எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவனும் நான் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்றான். உடனே இந்த அம்மாவும் என்னடா இது போலீஸ்காரங்க துப்பாக்கிய நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அந்த துப்பாக்கிய போலீஸ்காரங்க கிட்ட திரும்ப கொடுக்கறதுக்காக நிறைய வாட்டி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஸ்டேஷனுக்கு வரும்போதெல்லாம் அந்த கான்ஸ்டபிள் இந்த அம்மாவை திட்டி அனுப்பி வச்சிருப்பாங்க. நான் எந்த தப்பும் பண்ணாதப்பவே என்ன இவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி சார் இவங்க கிட்ட இந்த கன்னை கொடுத்து அதை பத்தி சொல்லி புரிய வைக்க முடியும்? அதனாலதான் சார் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு சொல்லி நான் பல தடவை ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஆனா நீங்க வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க. இப்ப வேற நீ வந்து டிஸ்டர்ப் பண்றியான்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் என்ன திட்டி இங்க இருந்து அனுப்பி வச்சாரு. எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு இதோ பாருப்பா, நீ நல்லா படி, நல்லா படிச்சு பெரியவன் ஆனாதான் என்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். அப்பதான் உன்னோட கையில கன்னு வரும். அதனால இப்போ ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ எலெக்ஷனும் நடந்து முடியுது. அதனால ஆக்டர் மன்சூர் அலிகானும் அவரோட கன்னை வாங்கிட்டு போறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்து அவரோட கன்னை வாங்கிட்டு போறாரு. இப்ப அந்த பக்கம் திருச்சியில இருந்து ஒரு கேங்ஸ்டர் இந்த கனகோட தம்பி கிட்ட கன்னு வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட கார் இப்ப திரும்பவும் பஞ்சர் ஆகுது. அதனால இப்ப அவங்களோட கார்ல இருக்க அந்த ஸ்டெப்னி டயரை அவங்க வெளியே எடுக்கிறாங்க. அதாவது இவங்க அந்த ஸ்டெப்னி வேற ஒரு கார்ல இருந்து தான் எடுத்து போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அதை இப்ப மாற்றுறதுக்காக எடுக்கும் போது அதுக்குள்ள நிறைய கேட்டா பணம் இருக்கு. இந்த பணம் வேற எதுவும் இல்லைங்க. அந்த கனகோட 10 கோடி ரூபாவை அவன் வில்லியம்ங்கிற ஆபீசர் கிட்ட கொடுத்துருப்பான் இல்லையா? அந்த வில்லியம் ஆபீசர் அந்த காசை அவரோட கார் டயர் ஸ்டெப்னில தான் வச்சு அவரோட காருக்குள்ள போட்டு கொண்டு போயிருப்பாரு. அந்த ஸ்டெப்னியை தான் இந்த டீம் தெரியாதனமா எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டெப்னிக்குள்ள இருந்த 10 கோடி ரூபாய் காசு இப்போ இந்த திருச்சி கேங்ஸ்டருக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த கனகுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த கனகு எப்படி எல்லாரையும் கொண்டு வந்து அடிச்சு கொலை பண்ணி ஐஸ் கட்டைக்குள்ள வச்சு அவங்கள ஐஸ் கட்டையா மாத்துவானோ அதே மாதிரி இப்ப இந்த கனகும் ஐஸ் கட்டைக்குள்ள செத்து பொணமா இருக்கான். இப்ப கனகும் செத்து போயிட்டான். மன்சூர் அலிகானும் அவரோட கன்னை வாங்கிட்டு போயிட்டாரு. அப்படி நம்ம ரைட்டருக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே இப்ப சால்வ் ஆயிருச்சு. ஹீரோ தனக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட இந்த ரைட்டரும் நம்ம ஹீரோவை இப்போ தன்னோட மகனாவே பார்க்குறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.